Hi friends, welcome to RH Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து ஸ்வீட் அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு கப்போல மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து அரிசி மாவு இல்லாட்டி கோதுமை மாவு கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் மைதா மாவு சேர்த்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா அப்படியே கரெக்ட் டேஸ்ட்டுக்கு அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். அரை கப்போல ரவை சேர்த்துக்கோங்க. அப்புறமா அரை கப்போல சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு சிட்டிகை போல் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு டைம் வந்து கலந்துடலாம். இப்போ இதில் வாசனைக்கு ஒரு 5 ஏலக்காய் நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கி இப்போ நம்ம சேர்த்துடலாம். இப்போ கடைசியாக இதில் வந்து ஒரு அரை கப்பில் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு ஃபஸ்ட் நல்லா கலந்து விட்டுடலாம். அப்புறமா இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்து எடுத்துடலாம். ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் கலந்துக்கோங்க. ஏன்னா நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பக்குவத்துக்கு வர வரைக்கும் நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து. இப்போ இது வந்து ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா இதுலேருந்து ஊறட்டும். இப்போ ஒரு 20 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த டைமில் இப்போ நம்ம வந்து ஒரு கரண்டிப்புல சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா வந்து புளிக்கடையாக இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஷேப் வந்து நல்லா கரெக்டாக வரும். ஸோ ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் ரொம்ப லோ ஃப்ளேமில் இல்லாமல் மீடியமாக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா வெளியில் வந்து சீக்கிரமாக வந்து வெந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் உள்ளே வந்து அப்படியே மாவாக இருக்கும். ஏன்னா மூழ்கி போடுற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா உப்பி வரப்போ நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து சரியாக இருக்கும். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டாங்க. இப்போ லைட்டாக வந்து உள்ளே வந்து அமுத்தி விட்டீங்க அப்படின்னு நல்லா வந்து புஷ்ஷுன்னு வரும் நம்மளுக்கு. இது வேகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் போல் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷமே நல்லா வந்து வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை வந்து வெளில எடுத்துடலாம். பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இதே மாதிரி நம்ம மற்ற எல்லா அப்பத்தையும் வந்து வறுத்து எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான ஸ்வீட் அப்பம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் RH கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நடனமாடும் நாவல் சுவை. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.